உங்களுக்கு காலையில போன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வித்யா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நாங்க 2 பேரும் ஹையர் ஆபீசர்ஸ். நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள். புருஷன்ற பதவிய தக்க வச்சுக்கங்க. ஏன் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. அதையும் மீறி தலையிட்டீங்கன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு என்கவுண்டர்ல நானே ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. உட்கார்ந்து பேப்பர் படிங்க. வாங்க. வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. பழைக்கிற வழியை பெருமாடு சாமி. அதுவா என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன நீ ரொம்ப அழகா தெரியுத. என்ன புதுசா பாக்குற மாதிரி? என்னங்க யாரா நீ? ஏசி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற திறமையான ஏசி. ரொம்ப நல்ல பேர். சட்டத்தை மதிக்கிற நீங்க சமுதாயத்துல மதிப்பிழந்து போயிட்டீங்க. கடமையை நேசிக்கிற நீங்க உங்க கணவனை நேசிக்க மறந்துட்டீங்களே. தாலி கட்ட புருஷனை வீட்டிலே வச்சுக்கிட்டு இப்படி தடமாறி போயிட்டு இருக்கீங்களே. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீங்க உத்தமையா இருக்க மறந்துட்டீங்கல்ல. நீங்க போய் தான் தீரணும். சாரி மேடம். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. பாட்டா படிக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கலண்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்கறதுன்னு தெரியலையே. கோவிந்தா, சிதப்பு நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க அக்கா பையன் மனோகரன் அஞ்சலி அம்மாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரவா? ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட
பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திர பண்ணிட்டு இருக்க. நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு அவங்க யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொருத்தம் இல்லடா. மாமா தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு ஏதோ ஒரு நீ என்ன நினைக்கிறேன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையில் மரணம் அப்பா. ஐயோ பிஎஸ் வீரப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாளே. சரி என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு சொல்லுங்க கண்டிஷன். மாமா. ஜோசிய பார்த்த பிறகுதான் நான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இத பாரா. முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. ஜோச்சிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி மாமா. போங்கடா ஓ. என்னாச்சு போல? வணக்கம் மேடம். வணக்கம். யார் நீங்க? நான் யாருங்கிறது அப்புறமா நீங்களே தெரிஞ்சுட்டீங்க. பொதுவா பொம்பளைங்களே கையெடுத்து கும்புற மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க, கல்லெடுத்து தெரியுற மாதிரி கெட்டவங்களும் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கூட மேடையில எல்லாம் பேசியிருக்கேன். பேசிருக்கீங்களா? நீங்க கையெடுத்து கும்புற மாதிரி நல்லவங்க, ஆனா அவங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இறங்குறீங்களா? வாங்க. என்ன விஷயம்? போங்க என்கிட்டயே நீங்க சொல்லுங்களேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல வந்து போங்க. கத்திய கமிச்சா அந்த பொம்பளைங்க போவாங்க போல இருக்கு. யோ டிரைவர், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓயா. எப்படி எப்படி? கணவன்மார்களே, மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள். அது எப்படி இப்படிலாம்? கல்லானாலும் கணவன் என்று உங்களை நேசிக்கிறோம். நேசிக்கிறேன். அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் பேரு மணி, கள்ளக்காதலன் பேரு பிரகாஷ். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியுமா. ஊருக்கு உபதேசம். இதுவும் சூப்பரா தான் இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பண்றீங்க, ஆனா இப்படியே மாட்டேங்கிறீங்க. கேட்காதே, கேட்காதே, வரதட்சணை கேட்காதே. போய் சேர். ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை சேர புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் நிலவேவா. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நான் உனக்காகவே லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுமா. இதை பிரஸ் பண்ணினா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வாட்ச உங்க கையில கட்டின உடனே இன்னும் ரொம்ப அழகா இருக்குமா. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டு மந்திரியே. சார் இப்ப அவசரமா ஹைதராபாத் போயிட்டு இருக்காரு, நீங்க இன்னொரு நாளைக்கு வந்து பாருங்க. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். மலேசியா இருந்து வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஜெகுமார், யார் அவங்க எல்லாம்? மலேசியா தமிழ் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. மலேசியா இருந்து வந்திருக்காங்க. ஏன் தடுக்கிற? வாங்க சார். சார் நாங்க மலேசியா தமிழ் சங்கத்துல இருந்து வரோம். உங்க பாட்டெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்போம் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறவருக்கு நான் பாடிட்டே இருப்பேன். ஹைதராபாத் கிளம்புறேன். ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்களா? வரேங்க. விஜயகுமார் சார், பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்து மேடம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஓகே சார். வேற ஏதாச்சும் வேணா எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் தேவா சாருக்கு ஃபோன் பண்ணி ரெக்கார்டிங் மண்டே அன்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேளு. யோ நீ டென்ஷன் பாத்தியா? கொஞ்சம் ரிக்வெஸ்டா கேளு. புரியுதா? வரமா? மன்மத லீலை மயக்குது ஆளை.
மனைவி அமைவதெல்லாம். புள்ளிராஜாவுக்கு ஏஜ் வருமா? வரும். தப்பான ஊரை வச்சுக்கிட்டா வரும். உன் புருஷன் தொண்டைக்கிலேயே பாட்டு பாடி சம்பாதிக்கிறான். ஆனா நீ ஏய், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது போ. ஏய், ஏய். இங்கடி ஓடு. என்ன? ஏய். நேரமாச்சிடி நாம ரகசியமா சேர இடம் ஓரமாச்சிடி அக்கா பக்கம் யாரும் இல்ல சேர்ந்துக்கலாமா சின்ன அடுப்பு வச்சு சோறு குழம்பு ஆக்கிக்கலாம் நாமா அக்கா பக்கம் யாரும் இல்ல சேர்ந்துக்கலாமா சின்ன அடுப்பு வச்சு சோறு குழம்பு ஆக்கிக்கலாம் நாமா எல்லாம் பத்திக்கிச்சு வேற எல்லாம் சுத்திக்கிச்சு ராக்கோடி கூவுகிற நேரமாச்சிடி நாம ரகசியமா சேர இடம் ஓரமாச்சிடி வெள்ளாம கழிஞ்சிருச்சு வெள்ளி விட்ட காய்ச்சிருச்சு வெள்ளியெல்லாம் பூத்திருச்சு வெளுத்து வைக்கும் நேரமாச்சு சொல்லாம நான் தவிச்சு சொத்தை எல்லாம் எழுதி வச்சு எல்லாமே தேர்ந்துருச்சு என் மனசு சேர்ந்துருச்சு வை பொண்ணு மேல கை சொல்லி விட்டு வை சொக்க வைக்கும் பையுள்ள தீ என் மஞ்சத்துல நீ பாய் விரிச்சு வை நீ ஆட்டி வைக்கும் பேயி உனக்கு காத்து விட்டுலாசா நான் சேர்த்து விட்டு லாசா எல்லாம் தீட்டு விட்டு ராசா இது செய்ய உனக்கு காத்து விட்டுலாசா நான் சேர்த்து விட்டு லாசா எல்லாம் தீட்டு விடு ராசா எல்லாம் பத்திக்கிச்சு வேற எல்லாம் சுத்திக்கிச்சு ராக்கோடி கூவுகிற நேரமாச்சிடி நாம ரகசியமா சேர இடம் ஓரமாச்சிடு
உடம்புல மருதாணி சேர்ந்துக்கிட்டா உடம்பு போகும் இழுக்கத்துல திருகாணி நீதானே என் மனசை திருடி விட்ட தலைவாணி நிரந்தரமா உனக்குன்னு தான் பிறந்து விட்ட மகராணி வேலையோட பேட்டி போட்டுக்கிச்சு போட்டி எல்லாம் காட்டி நான் ஜெயிக்க போற பாடி இதெல்லாம் பாரு நீ கட்டெரும்பா கூறு நான் தஞ்சாவூர் தேரு நீ இருக்கு அதுல ஏறு சட்டப்படி சேர்ந்துக்கிட்டா கிட்டமில்ல பாமா ஒரு சடங்கு பற்றி சொல்லிடலாம் ஊருக்கெல்லாம் தாமா சட்டப்படி சேர்ந்துக்கிட்டா கிட்டமில்ல பாமா ஒரு சடங்கு பற்றி சொல்லிடலாம் ஊருக்கெல்லாம் தாமா ஊரெல்லாம் பத்தி பிச்சு வேறெல்லாம் சுத்தி பிச்சு நான் கோடி தூங்குகிற நேரமாச்சியா நாம ரகசியமா சேரையிடம் ஓரமாச்சியா பக்கம் பக்கம் யாரும் இல்ல சேர்ந்துக்கலாம் மாமா சின்ன நடுப்பு வச்சு சோறு குழம்பு ஆக்கிக்கலாம் நாம பக்கம் பக்கம் யாரும் இல்ல சேர்ந்துக்கலாம் மாமா சின்ன நடுப்பு வச்சு சோறு குழம்பு ஆக்கிக்கலாம் நாம ஊரெல்லாம் பத்திக்கிச்சு வேறெல்லாம் சுத்திக்கிச்சு ராக்கோடி கூவுகிற நேரமாச்சிடி நாம ரகசியமா சேரையிடம் ஓரமாச்சிடி மார்க் பண்ணுங்க. இந்த டெட் பாடியை முதல்ல பார்த்தவங்க யாரு? எனக்கு தெரியாது சார். இவங்களை யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். தயவு செஞ்சு போலீஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். போலீஸ் டெட் பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருங்க. அவங்களா கேட்காம நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே மேடம். யார் அது? கொஞ்சம் வெளிய விடுங்க. ஏய் எந்திரா. சார் ஏன்டா அழுகுற? யாரா நீ? சும்மா தான் சார். அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏய் உண்மையை சொல்ல போறே இல்லையாடா? உண்மையதான் சார் சொல்றேன், நம்புங்க சார். உத வாங்காம சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்றா. சார் என் பேரு மூர்த்தி சார். நான் தாம்பரத்துல வீடியோ கடை வச்சிருக்கேன் சார். என் கடைக்கு எதிர்த்து அப்பதான் சார் இந்த பொண்ணோட வீடு. எங்களுக்குள்ள சாதாரண பழக்கம் தான் சார். பழக்கம்னா எப்படி? சார் அவங்க பேர் சுமதி. என் கடைக்கு அடிக்கடிக்கு கேசட் வாங்க வருவாங்க.
அப்படி வரும்போது எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுல நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். இப்ப கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் அவங்க என் கூட வந்தாங்க சார். ஹோட்டல்ல ரூம் போட்டு இருந்தோம். வந்த இடத்துல இப்படி திடீர்னு நடந்துச்சு சார். அப்ப அந்த கொலையை பண்ண யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாது சார். எனக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இல்ல சார். அப்ப அந்த கொலை நீதான் பண்ணியா? நானே கூட்டு வந்து நானே எப்படி சார் பண்ணுவேன்? ஏண்டா அடுத்த முன்னாடி கூட்டு வந்து ஆட்டம் போட்டு மஜா பண்ணிருக்கிற? வாடா சார் எனக்கு எதுவும் தெரியாது. வாடாங்கற. சார் ப்ளீஸ் சார், தயவுசெய்து சொன்னா கேளுங்க சார். ஏய் இவன் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டுங்கப்பா. பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. எல்லாரும் கிளம்பி போங்க. சீக்கிரம். இந்த மர்டரை பத்தி போலீஸ் என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் ஐ நியூஸ் பத்திரிகை நம்பர் 1 பேசப்படும். ஓகே மேடம். குட் மார்னிங் சார். 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 ஹோம் செக்ரட்டரி கிட்ட இருந்து அர்ஜென்ட் போன் கால். அது விஷயமா பேசுறதுக்காக தான் உங்களை இங்க வர வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இங்க வந்து பஃபும் கூல் ட்ரிங்கும் சாப்பிட்டு போறதுக்காக இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்கள்ல இதை சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மேல இருந்து எனக்கு ஒரே பிரஷர். எனக்கு வர ஆட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன கோழிக்கு சரிச்சிட்டீங்களா எல்லாரும்? போன மாசத்துல மட்டும் வெள்ளூர்ல 3 நகைக்கடை ஓனர்ஸ் பட்ட பகல்ல கண்டந்துட்டமா வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணை வெட்டி அண்டால போட்டு கூவத்தோடு தூக்கி போட்டுருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விடுற சவால தெரியல உங்களுக்கு? வர வர எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. எஸ் சார், அந்த கேஸ் நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா, இவர் வீட்டுல திருட்டு போன நகையவே இவரால கண்டுபிடிக்க முடியல. இவரு போய் என்கொயரி பண்றாராக்கும். சார் ஏன் சார் அவரை கிண்டல் பண்றீங்க? ஏன் சார் உங்களுக்கு கோவம் வருது? அவரு சொன்னா நீங்க இந்த கார்ல போற வரவன எல்லாம் விட்டுருவீங்க. ஆட்டோல போறவன், டிவி சாம்பல போறவன், தள்ளு வண்டிக்காரன், தண்ணி வண்டிக்காரன் எல்லாம் புடிச்சு லைசென்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கான்னு கேட்டு தொல்லை பண்ணுவீங்க. சரி வந்தது வந்துட்டு இருக்கிறதெல்லாம் கொடுன்னு புடிங்கிருவீங்க. இதான உங்க பொழப்பு? ஓகே, will you please shut up? போன வாரம் அம்பத்தூர்ல 16 வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள ஒரு வாரம் பூட்டி வச்சு கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்களா நியாயம் பேசணும். அவளையே நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த லேடி போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணிருக்கான். ஒரு ஃபேமஸ் சிங்கரோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கான். ஒரு லேடி சோசியல் ஒர்க்கர் திருவான்மூர்ல கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு இவளையும் கொலை பண்ணிருக்கான். சார் அந்த கள்ளக்காதலன் மூர்த்தியை ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அடக்கிங்க போங்க. கொலைக்காரங்க ரொம்ப புத்தால்தனமா அடையாளம் இல்லாம கொலை பண்றாங்க. எல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு ஒரு திறமையான ஆள் கிடைக்க மாட்டேங்கிறானே. சார் இவனுங்க எல்லாரும் குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல பூச்சி மருந்து கலந்து வித்துட்டு இருக்கானுங்க சார். பொடிக்கிற ராஸ்கல்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மரியாதையும் கிடையாது, பயமும் கிடையாது சார். கான்ஸ்டபிள் இவங்க அடிச்சு ஜீப்ல ஏத்து. சார் நீங்க? என் பேரு பாண்டியன் சார். எந்த ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன் சார். என்னது ரயில்வே ஸ்டேஷனா? என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு வேலையில பட்டதாரி சார். சின்ன வயசுல இருந்தே நான் போலீஸ் ஆகணுங்கிறதா என்னோட ஆசை, வெறி, லட்சியம் எல்லாமே சார். என்கிட்ட சரியான பண வசதி இல்லாதனால இந்த காக்கி சட்டை அப்பப்ப நான் வாடகை எடுத்து போட்டு என்னோட ஆசையை தீர்த்துப்பேன் சார். கேட்கறது நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இனிமே நீங்க வாடகை ட்ரெஸ் எடுத்து போட வேண்டாம். என் கூட வாங்க, நான் உங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன். ஆண்டியா, உன் திறமையை பத்தி கமிஷன்ட்ட வேற யார் மூலியமா தெரியப்படுறேன். அவரே உன்னை கூப்பிட்டு பேசுவாரு. அப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஏன் சார்? நான் சொன்ன நம்ப மாட்டாரியா, அப்புறம் உனக்கு வேலை கிடைக்காதுப்பா. சரிங்க சார். மாப்பிள்ளைங்களா, கீழே கொஞ்சம் இறங்க, பேச வேண்டியது இருக்கு. இறங்கிடா. வாடா வாடா வாடா. வாங்க மாப்பிள்ளைங்களா, உங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஆமா, உங்களுக்கு இந்த ஓட்டப்பந்தயமா ஓட தெரியுமா? ஓடுவீங்களா? சும்மா எங்க? இப்ப நான் 1 2 3 சொல்வேன், நீங்க திரும்பி பார்க்காம ஓடிடணும். என்ன? ஏய், என்னடா முறைக்கிற? ஏய், என்னடா ஓடுற? ஓடுற.
என்ன சார் இப்படி திடுதிப்புன்னு அவங்க சுட்டுட்டீங்க? பாண்டியா, இவனுக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கு குற்றவாளிங்க. நீ நினைக்கிற மாதிரி கூடிய பூச்சி மட்டும் கிடக்கல. பட்ட பகல கத்தை காமிச்சு பெண்களை கதற கதற கற்பழிச்சவனுங்க. கைக்கு இவ்வளவு, காலுக்கு இவ்வளவு, ஆளை காலி பண்றது எவ்வளவு விலை பேசிட்டு அம்மாவமா வாழ்ந்துட்டு இருக்க பயங்கரமான குற்றவாளிங்க. இதுக்கு முன்னாடி போலீஸ் எத்தனையோ தடவை உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இவனுங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஒரு போன் எடுத்து பேசுறானுங்க. ஒரு முறையில பேசுறது இவனுங்க, மறுமுறையில பேசுறது எம்எல்ஏவா எம்பியா இல்ல அதுக்கு மேல அதிகாரியாங்களோ தெரியல. இனிமே அது மாதிரி எதுவும் நடந்துக்கூடாது பாட்டியா சுட்டேன். பாட்டியா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டேனா அவனுக்கு வக்கீலோ வாய்தாவோ கோர்ட்டோ கேஸோ நீதிபதியோ தீர்ப்போ எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா தண்டனை தான், மரண தண்டனை. நர்மதா, நம்ம ஐ நியூஸ் பத்திரிகையோட நோக்கமே சர்க்குலேஷன் இல்ல, பரபரப்பு தான். நேத்து நடந்த மாதிரி சிட்டில ஏகப்பட்ட கொலை கொள்ளை எங்க பார் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாமளே குற்றவாளிய தேடி நேரடியா காண்டாக்ட் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரும். நாம அதுக்கு ஸ்டெப் எடுப்போம். ஓகே மேடம். இப்ப வந்துருவா மிஸ்டர் செல்லப்பா. குட் மார்னிங் சார். உங்க பேர் மிஸ்டர் பாண்டியன், வயசு 28, பிகாம் பட்டதாரி. உங்க அப்பா பேர் மிஸ்டர் மாணிக்கம், வயசு 63, ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். அம்மா பேர் விசாலாட்சி, ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு வேலையில்லா பட்டதாரி, ரைட்? எஸ் சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வீட்டுல சும்மா இல்லாம அந்த ஏரியா மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற டெண்டன்சி உள்ள ஒரு இளைஞன். சமீபத்துல உங்க ஏரியாவுல சாராயம் காட்சி இருந்தவங்ககிட்ட லஞ்சம் வாங்க வந்து அவங்க போலீஸ்காரங்கன்னு தெரிஞ்சு கூட கவலைப்படாம தனியாளா நின்னு அவங்கள அடிச்சு துவைச்சு சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிருக்கீங்க. நான் கொஞ்சம் அபிஷியலா பிஸியா இருந்ததால உங்களை இம்மிடியட்டா மீட் பண்ண முடியல. அதுக்கான நெசசிட்டி வந்ததால தான் இப்ப உங்களை வர வச்சிருக்கேன். இன்னில இருந்து நீங்க ஒரு அன்அபிஷியல் போலீஸ் இன்ஃபார்மர். இது நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற போஸ்ட். தேங்க்யூ சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுல எந்த விதமான தப்பும் நடக்கக்கூடாது, எந்த விதமான சட்ட மீறலும் இருக்கக்கூடாது. அப்படிதான் நடந்துச்சுன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்ல, என் பதவிக்கு ஆபத்து. இதுக்காக நான் சிஎம் லெவல் வரைக்கும் ஆன்சர் பண்ண வேண்டும். ஓகே? என்ன நம்பி நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். பாண்டியா, கம்சன் உங்ககிட்ட திருத்துப்புன்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாருன்னு ஜாம் தூம்னு ஆடாத. எதுவா இருந்தாலும் என்ன மாதிரி புத்திசாலிட்ட ஐடியா கேட்டுக்க. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னாலே இறக்கி விட்டுறானுங்க. உனக்கு நடுக்க தெரியுமா? தெரியாது சார். எனக்கு தெரியாது. இதுதான் கொலை நடந்த இடம். ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கோம். எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லப்பா இங்க தடம் கிடைக்குன்னு சொல்லி. என்ன இந்த வாட்டு செல்லப்பா வந்திருக்க லக்கு, கிடைச்சாலும் கிடைக்கலாம். சார், நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு ஏன், ஒரு முடி கிடைச்சா கொலையாளி ஈஸியா பிடிச்சிடலாம் சார். நமக்கு இங்க தடயம் கிடைக்காம போகுது. பாப்போம். சிபிஐ டைரி மம்முட்டி, வால்டர் வெட்டுவல் சத்யராஜன் நினைப்பு இவங்களுக்கு. துப்பு கண்டுபிடிக்க போறாங்களாம், துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னாலேயே முடியல. யோ, என்ற பழப்புல மண்ணாளி போட்டுறாத. உனக்காவது காக்கி சட்டை இருக்கு, எனக்கு அது கூட இல்ல. என்ற கனவே காக்கி சட்டை தான். ஐயோ ஐயோ, தில்லு விக்ரம் இவரு. எல்லாரும் ஏன் ஒரே பக்கமா தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டனி, அடுப்போம். கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு. சார், கொலை நடந்த அன்னைக்குதான் இந்த பேப்பர் கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும். பாத்தீங்களா சார்? கொலையும் பண்ணிட்டு தந்தி பேப்பர் மாதிரி ரத்தத்துல ஆப்புன்னு கொலைகாரன் எழுதிருக்கான் சார். ஏன் சார், அன்னைக்கு அத்தனை போலீஸ் இங்க வந்திருக்காங்கல்ல, யாரும் அந்த பேப்பரை கண்டுபிடிச்சாங்களா? இன்னைக்கு நாம தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒண்ணுல பாட்டியா, இந்த வாட்டு செல்லப்பா வந்திருக்கேன்ல அந்த அமைப்பு தான் பின்னிருவோம். முன்னே Hi Ganesh.
நீ எப்படி வேணாலும் இரு ஆனா நான் நல்லா இருக்கணும். ஓ சாரி. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ விமலா ஹாஸ்டலா? ஆ. நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். ஆ. அது பக்கத்துல ஒரு தேங்காய் கடை இருக்கு. அங்க போய் விசாரிங்க. இப்படி போணுமா? இல்ல இல்லங்க, இந்த பக்கம். இந்த பக்கமா? ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜபறவை போல இருக்கு. என்னங்க பாத்து போக கூடாதா? நான் எப்படிங்க பார்த்து போக முடியும்? ஓ சாரி. மடையம் மாதிரி வண்டி ஓட்டுறான். பூஜா, ஏன் அவசரப்பட்டு வந்த? நான் தான் வெயிட் பண்ண சொன்னேன்ல. ஏங்க இவங்க உங்க ஃப்ரெண்டா? ஆமாங்க. நான் மட்டும் பார்க்கலனா இந்த நேரம் வேன்ல அடிபட்டு இருப்பாங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது எப்பவுமே இப்படிதான் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஏன் சார்பியும் தேங்க்ஸ் என் உயிரை காப்பாத்துனதுக்கு. மை நேம் இஸ் பூஜா. ஐ அம் தேவா. இவ என் ஃப்ரெண்ட் ராதிகா. ஹலோ. ஹாய். அப்புறம் என் வீடு இங்க தான் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேல வந்தீங்கன்னா ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம். கோயில் okay, வாசல்ல செட்டப் தேவா. பண்ணிருக்கான் பாரு. என் ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க தான் போறோம். ஓகே, வில் மீட் சம் அதர் டைம். பாத்து போங்க. பை. ஓகே. பாத்து கூட்டிட்டு போங்க மேடம். see you. இனிமே நான் வரதுக்கு முன்னே எங்கேயும் போகாத. ஓகேவா? வா போலாம். சார், நேத்து கொலை நடந்த இடத்துல இருந்து மிஸ்டர் செல்லப்பா இந்த லெட்டர் எடுத்துட்டு வந்தாரு. லாஸ்ட் வீக் திருவான்மையூர்ல கொலை நடந்த இடத்துல இருந்து இந்த லெட்டர் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த ரெண்டுத்துல இருக்க வாசகத்தை பாருங்க சார். கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு அப்படின்னு போட்டிருக்கு. சோ கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுக்கு துரோகம் செய்யற பெண்களா பார்த்து அவன் தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்கான் சார். ஆமா சார், கல்யாணத்துக்கு பிறகும் கணவனுக்கு துரோகம் செய்யற பெண்களா பார்த்து கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சார். மை காட், இது கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரி இல்ல மிஸ்டர் செல்லப்பா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மிஸ்டர் பாண்டியன், என்ன பண்ண போறீங்க? come on tell me. இல்ல சார், மிஸ்டர் செல்லப்பா சொல்றதும் எனக்கு ஒரு வகையில சரியா தான் தோணுது. இதுல பாத்தீங்கன்னா கொலைகாரனோட மோட்டிவ் என்னங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சோ இத வச்சு நம்ம குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாமே சார். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆமா சார், அததான் நானும் சொல்லலாம்னு வந்தேன். ஆனா வேற விதமா சொல்லிவிட்டேன் சார். அதுக்காக தான் அந்த கேஸை நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம மிஸ்டர் பாண்டியன் ஹேண்ட் ஓவர் பண்ணி. புரிஞ்சுதா? ஓகே மிஸ்டர் பாண்டியன், யூ ப்ரொசீட். ஓகே, தேங்க்யூ சார். அம்மா தாயே, ஊர்ல உள்ளவெல்லாம் நாசமா போகணும், நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு. தலைவாணி பயலுக்கு எவனுமே நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. என் புத்திய காட்டணும் ஒரு நாளைக்கு. மதுரைக்காரன கேவலம் அனுப்பிச்சு விட்டாங்க. இது யாரு தூங்குறது? போய் சாமியா ராத்திரி சம்சாரம் மாவாட்ட வச்சிருச்சு போட்டு இருக்குது. சாமி சாமி, என்ன உங்களோட தூங்கிட்டு இருக்க? என்னன்னா பண்றது, பொம்மநாட்டிங்களை நம்பி அம்பாள் கோயில் இருக்கு, யாரும் வரமாட்டேங்கிறா. என்ன பண்றது, அம்பாளும் தூங்குறா, நானும் தூங்குறேன். எங்க தான் போறாளுங்களோ, என்னதான் பண்றாளுங்களோ. சரி சரி, கவலைப்படாதீங்க சாமி, வீட்டு உங்களுக்கு கரெக்டா விழுந்துறேன். எவன் செத்தானா எவன் பிழைச்சானா அம்மா ஆதரவு அமோகமா உங்களுக்கு இருக்குது. பட்டுமா? வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான், நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ள இல்லையா, பொண்ணை பெத்த தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க, அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா தப்பு பண்ணிட்டோம்?
இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89 ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். மாமா இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே ஆக்சுவலி இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. ஜெயம் படத்துக்கு போலாம், ரெடியாரு டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு காலையில என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் உன் கூட வந்துட்டேன். அடிப்பாவி, உன் வீட்டுக்காரன் உன்னை வந்து தேட போறான். அதெல்லாம் ஒண்ணு தேட மாட்டாரு. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு வந்துட்டேன். புரியுதா? காரணம் தான் கலக்கிக்கலாம். சீக்கிரம் வாங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ. கட்டின புருஷனுக்கு அல்வா கொடுத்துட்டு கண்டவன் கூட கூத்தரிச்சிட்டு இருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? என்னாச்சு? நீ மூடத்தா இருக்க? ரமேஷ் வா போலாம். எதுக்கு? சொன்ன கேளு வா. வாங்க. வணக்கம். என்ன கௌசல்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. கௌசல்யா, சுமங்கலி பூஜைன்னு கேள்விப்பட்ட உடனே இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஆமாம்மா, நமக்காக கஷ்டப்படுற நம்ம புருஷங்களுக்கு இதை விட நாம வேற என்னமா பண்ண முடியும்? எல்லாருக்கும் சந்தனத்தை எடுத்து கொடுமா. சரிம்மா. ஐயோ, சந்தனம் கொட்டிடுச்சு. கௌசல்யா, பரவாயில்லம்மா, சந்தனம் தானே கொட்டுச்சு, அதனால என்ன? சரி போய் புடவைய மாத்திட்டு வாமா. சரிங்கம்மா. சுமங்கலி பூஜை? யாருக்குடி சுமங்கலி பூஜை? கட்டின புருஷனுக்கா இல்ல கட்டில படுத்த கள்ளக்காதலனுக்கா? வா, சுமங்கலியாவே பேசாரு. வண்டி எடுத்து. நில்லுமா, பாடிய தொடாத. பிரச்சனையை அடம் கம்முனு கடை. கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு. போனானே அவன் தான் கொலை பண்ணிருப்பான். நிறுத்து 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 நிறுத்து.
நமக்கே டிமிக்கி கொடுத்துட்டானே இப்ப எங்கிட்டு போயிருப்பான்? இங்கிட்டு தான் சார். என்ன அவன் சோத்து கை பக்கமா தானா போயிருக்கணும்? இல்ல சார், அந்த சைடு தான் போனா, நான் பார்த்தேன். ஆமா, இவர் பேத்தார். ஏய், இந்த வாட்டு செல்லப்பட இருந்து எவனும் தப்பிச்சதா சரித்திரமே இல்லடா. மாமா கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டாரமா. ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? தங்கையா செத்துட்டான், அவன சங்கூதியாச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காசு கீச்சு வாங்கிட்டல. உட்காருங்க. கீழத்தெர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதனம் புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு. போ 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 போ. என்ன செஞ்ச அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரை வச்சுட்டு வச்சிருக்கான். என்னன்னு அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயே எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க. கிளம்புங்க மாமா. மாப்பிள்ள ஒன்னா கேளுங்க மாமா. கிளம்புங்க மாமா. ஐயோ. எந்திரி மாமா. தூக்கு. டேய், தூக்கு. விடுங்கடா டேய், விடுங்கடா என்ன? அடா பாவீங்களா, நீங்க என்ன பங்கு ஊதாம விட மாட்டீங்க போலக்குதேடா. அஞ்சு ஷாரு, அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு. நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற. நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே. சிக் சிக் புக்கு சிக் புக்கு புக்கு சிக் புக்கு புக்கு. எங்க சத்தம் வருது? நீங்க போற ரயில தான் மாப்பிள்ள நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த்து. மாமா தங்குவது போல நீ. நான் எப்படி போவேன்? நான் தான் அங்க போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவியா? ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்துருக்காண்டி உங்க அப்பா பார்த்து சும்மா இருக்க. போடுறி போடு தோழி. ஏடா மச்சி போன் பண்ணி அர்ஜுனா வர சொன்னேன். மச்சான் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கான்டா. நேரா கோயம்பேடு கோகிலா கிட்ட போறோம். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சூப்பரா பட்டைய கிளப்பிடுவோம். கருவாட்டு குழம்பு வச்சு கக்கத்துல கூட வச்சு பல பலன்னு பருவ பொண்ணும் நடந்து வராடா. அவ கிளுகிளுன்னு கிக்கு ஏத்தி பறந்து போறாடா. ராப்பகெல்லாம் தேடி நின்ன யாரும் கிடைக்கல. ரம்பாசுரன் போல ஒரு பிகரம் இருக்கல. ராப்பகெல்லாம் தேடி நின்ன யாரும் கிடைக்கல. ரம்பாசுரன் போல ஒரு பிகரம் இருக்கல. அடி நீ தாண்டி எனக்கு இப்போ உலகாட. மூச்சு விட்டா அடங்கி போகும் உலகம் அதுலதான். கருவாட்டு குழம்பு வச்சு கக்கத்துல கூட வச்சு பல பலன்னு பருவ பொண்ணும் நடந்து வராடா. அவ கிளுகிளுன்னு கிக்கு ஏத்தி பறந்து போறாடா. மச்சியா நைட்டுக்கே இப்படி ஆயிட்டடா. கொடம்பாக்கம் கொட்டி வாக்கம் ஃபுட்பாடல சுத்தி புட்டோம். முன்ன போல ஒண்ணு பார்த்து பின்னாலதான் வந்து விட்டோம். கொக்கி போட்டு போகுது பாரு முன்னு தமிழ். கிட்ட நாம போகையில எட்டி போகும் ரயிலு. அடடா இவள சாமி நமக்கு படைச்சிட்டான். வரத்தை கேட்டா அவனே வாரி கொடுத்தான். கருவாட்டு குழம்பு வச்சு கக்கத்துல கூட வச்சு பல பலன்னு பருவ பொண்ணு நடந்து வராடா. கிளு கிளுன்னு கிக்கு ஏத்தி பறந்து போறாடா. மாப்பிள்ள பிகர் சிக்கிச்சு அப்படியே அமுக்குமாமு. கண்ணுக்குள்ள கேமராவ வச்சிருக்கோம் எல்லோராவ. படம் பிடிச்சா சூப்பராவே பக்கம் வரும் வெண்ணிலவே. ஏன் போத்தி சுப்பம்ம போல பொம்படம் போய் இருக்குது. லலிதா கலரி நகைய போல அழகு மேனு ஜொலிக்குது. இவதான் நமக்கு கிடைச்ச லராட்டாடா. இதையே நினைச்சு இழைச்சு மாறா.
கருவாட்டு குழம்பு வச்சு கக்கத்துல கூட வச்சு பல பழனு பருவ பொண்ணு நடந்து வராடா அவ கிளுகிளுன்னு கிக்கு ஏத்தி பறந்து போறாடா ராப்பகெல்லாம் தேடி நின்ன யாரும் கிடைக்கல ரொம்ப சுந்தரன் போல ஒரு பிகரம் இருக்கல ராப்பகெல்லாம் தேடி நின்ன யாரும் கிடைக்கல ரொம்ப சுந்தரன் போல ஒரு பிகரம் இருக்கல அடி நீ தாண்டி எனக்கு இப்போ உலகம் அழகிதான் நீ மூச்சு விட்டா அடங்கி போகும் உலகம் அதுலதான் கருவாட்டு குழம்பு வச்சு கக்கத்துல கூட வச்சு பல பழனு பருவ பொண்ணு நடந்து வராடா அவ கிளுகிளுன்னு கிக்கு ஏத்தி பறந்து போறாடா இந்த சீட் எனக்கு ஹாய் ஹாய். ஹாய் என்னடா மச்சான் இன்னைக்கு பார்ட்டி எல்லாம் வச்சு அசத்துற மச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா மாப்பிள்ள ஒரு வக்கீல் வீட்டுல காட்டு வர வேலைக்கு இருந்தால அவன் பொண்டாட்டியே கட் பண்ணிட்டான். எந்த வக்கீல்ரா? அதான்டா திருமூர்த்தி நகர்ல 13 நம்பர் வீட்டுல ஒரு லூசு ஓட்டமா இருப்பான்ல. ஏய் செம கட்ட அதான் மச்சான் கரெக்ட் பண்ணிட்டான். ஏய் மச்சான் கரெக்ட் பண்ணிருக்க மாட்டான்டா, ஆன்ட்டி தான் மச்சான கரெக்ட் பண்ணிருக்கான். ஏய் அவனுக்கு மச்சான் உனக்கு ஏன்டா போறாம இருக்கு ஜமாடா மச்சான். அடக்கி வசிங்கடா. இப்பதான் புருஷனுங்களுக்கு துரோகம் பண்ற ஆண்டிங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்ல, அவன் இங்க எங்க இருக்க போறான்டா. ஏன் நம்ம சாரா கூட இருக்கலாம். மாப்பிள்ள எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? யாரு இவரா? ஏன்டா அவரை போய் அப்படி சொல்ற? என்னடா தெரியலையா? டேய் என்னடா இவரை பார்த்து அப்படி சொல்லிட்ட? அத பாரு அது பால் வடிற மகன்டா. டேய் பீர் வடியில மூஞ்சிரா. என்னடா? ஏய் பீர் வடியில மூஞ்சிரா. சார் நான் சார் கோச்சினீங்களா? சார் நான் சார் கோச்சினீங்க. ஐயோ ஐயோ விடுடா மச்சான் விடு. மச்சான் போய்டா போய்டா. பாச்சா இந்த பையனுக்கு பிரச்சனை கேட்டியா? திருமூர்த்தி நகர் 13 நம்பர் வீடு. அந்த வீட்டை ஃபாலோ பண்ணோம்னா குமாரனை ஈஸியா பிடிச்சு போலாம். அண்ணா உங்க டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சுங்கண்ணா. அட ராஜபுரம் எங்க நிக்குது? ஹாய் பூஜா, எப்படி இருக்கீங்க? தேவா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஒரு குரலை ஒரு தடவை கேட்டா போதும், அதுவும் உங்க குரலை என்னால மறக்க முடியுமா? என் உயிரே காப்பாத்துறது நீங்க தானே. வாங்க, அது ஒரு சின்ன விஷயம். சரி எதுக்கு நீங்க இங்க நிக்கிறீங்க? உள்ள ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி போயிருக்கா. அவ பாய் ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கு இன்னும் வரல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ராதிகா. சரி இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். சரி. சாரி பூஜா, போலாமா? வந்துட்டியா? பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, தெரியுதா ராதிகா? நிக்கிறார் தெரியுதே. அது சொல்லல, அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினாரு, ஞாபகம் இருக்கா? ஓ சாரி தேவா, டென்ஷன்ல மறந்துட்டேன். பரவாயில்லைங்க எனக்கு ஓகே ஞாபகம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இருங்களேன் நான் வேணா ஏதாச்சும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தரேன். இட்ஸ் ஓகே, நாங்க கார்ல தான் வந்தோம். போயிட்டு வரோம். அப்படியா? பை சரி. பை தேவா. ஏ பூஜா பாச்சா நாம தேடிட்டு வந்த திருமூர்த்தி நகர் 13 நம்பர் வீடு இதுதான். எப்படி அந்த கொலகாரன் இங்க வருவான்? அவனை கப்புனு புடிச்சு விடுவான். கிளி தோஷம் பாக்குறியோ? கிளி தோஷம் கிளி தோஷம் பாக்குறியோ? ஐயா நான் ஜோசியம் பாக்குறவனுங்க. தெரியுது, உன் கிளி நல்லா ஜோசியம் பாக்குமா? என்ன எப்படி கேட்டுப்புட்டீங்க? இந்தியாவுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் ஆவார்னு சொல்லிச்சு, அது நடந்துச்சு. அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிச்சு, அதுவும் நடந்துச்சு. யோ டிரைவர், அங்க கரெக்டான போய் பாரு. உன்ன டிரைவரா வச்சு நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். இனிமே நீ தான் ஓட்டணும் காரை. போ. ஓகே சார். நீங்க அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. டிரைவர் எல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணுங்க, தெரியுதா? கொலகாரன் இல்ல, ஒரு கொலவைய கூட உங்களால கண்டுபிடிக்க. ஜோசியம் பார்க்க நடுவுல தான் கிடைச்சதா? கொஞ்சம் வரும் போங்க. வாட்ச்மேன், என் வீட்டுக்கு முன்னாடி என்ன கரெக்டா? யார பார்த்து வாட்ச் பண்ணேன்? வாட்டர் செல்லப்பா. என்னவோப்பா, வழி விடுப்பா. போ. யோ, வண்டி உள்ள போய் கேட்டு தரியா? இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்தா இனிமே எனக்கு ஓட்ட தெரியாதா? ஐயா அந்த கிளி சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்குமான்னு கேட்டு சொல்லு. ஐயா கிளி சொல்றது நான் சொல்றது ஒண்ணுதான் ஐயா. பாச்சா அண்ணா நாம தேடிட்டு வந்த ஃபேமிலி தான் கார் உள்ள போகுது. அந்த ஐயாவுக்கு தெரியாம அந்த அம்மாவை தனியா சந்திச்சு புத்திமதியெல்லாம் சொல்லி திருத்தி ஒரு உயிரை காப்பாத்திடுவோம். எப்படி ஐடியா? சூப்பருங்க. நீங்க தானே ஐயா? காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. போயா, கொலகாரன் வருவான், அவனையும் பிடிச்சுக்குவோம். நீங்க மட்டும் பிடிச்சுங்கண்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாட்டு செல்லப்பா சார். ஐயம் வக்கீல் பரமசிவம். ஆமா, டைவர்ஸ் கேஸா விவாகரத்து கேஸா இல்ல நான் புருஷன் பொண்டாட்டி நான் பிரிக்கணுமா? அது இல்ல சார், மூணு ஒண்ணுதான் சார். அது எனக்கு தெரியாதா? நான் தானே வக்கீல். ஆமா அந்த பையன் யாரு? பையனா? அதான் என் பொண்ணை தள்ளிட்டு போனா அந்த பையன் யாருன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார்,
இப்போ என் பொண்ணு எல்கேஜி படிச்சிட்டு இருக்கு. வந்தது ஒரே ஒரு கேஸ் அது மிஸ் ஆயிருச்சு. சார் நான் வந்த விஷயமே உங்க ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். என் ஒய்ஃப் கிட்ட நீ ஏன் தனியா பேசணும்? இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா பேசிட்டு போயிடுறேன். என் ஒய்ஃப் கிட்ட நீ எதுக்கு 5 நிமிஷம் தனியா பேசணும்? அத சொல்ல முதல்ல. என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? ப்ரொமோஷன் போயிரும் போல இருக்கே. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் பர்சனலா பேசிட்டு போயிடுறேன். இங்க பாரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் பொண்டாட்டி நல்லவா. வாடா. பூந்துட வேண்டியதுதான். நான் யார் தெரியுமில்ல? வக்கீல் பரமசிவம். ஓடி போயிடு. 104 பிரகாரம் நீ உள்ள வந்ததே தப்பு. 204 பிரகாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே தப்பு. 304 பிரகாரம் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. ஏண்டி கண்ணகி பிறந்த நாட்டுல கன்னி பொண்ணுங்களே கண்ணியமா இருக்கிற இந்த காலத்துல கல்யாணமான உங்க அலும்பு தாங்களேடி. மம்மி மம்மி எந்திருங்க மம்மி 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 எந்திருங்க மம்மி. உலகான்ட்டு இருந்து உங்களை எப்படி காப்பாத்திடலாம் சார் நாங்க வந்தோம். மம்மி மம்மி எந்திருங்க மம்மி. உங்க ஒய்ஃபுக்கும் கார் டிரைவருக்கும் ஐயோ மம்மி. நான் இவளை எப்போ டைவர்ஸ் பண்ணிட்டேன். விவாகரத்தை வாங்கிட்டோம். நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றோம்னு தயவு செய்து கேஸ் எழுதிக்கங்க சார். தேவா, நான் பூஜா பேசுறேன். சொல்லு பூஜா. இப்ப நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே என் வீட்டுக்கு வாங்க. உடனே வா. ஏதாவது பிரச்சனையா? நீங்க வாங்கல ப்ளீஸ். பூஜா 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 எங்க இருக்கீங்க? என்னங்க பூஜா? ஏய், என்ன இது? பர்த்டே கேக்கலாம். யாருக்கு பர்த்டே? வேற யாருக்கு? எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் பூஜாக்கு தான். பூஜா உங்களுக்கு பர்த்டேயா? என்ன பூஜா, ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கிஃப்ட் வாங்கிட்டு கலக்கி இருப்பேன்ல. நீங்க வந்ததே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தேவா. ஓகே, உங்க சென்டிமெண்ட் எல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கோங்க. முதல்ல கேக்க வெட்றி. ரொம்ப பசிக்குதுடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. சீக்கிரம். பரவாயில்ல பரவாயில்ல. தேவா, இந்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அடுத்த வருஷம் நீங்க எங்க இருப்பீங்களோ இல்ல? என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்ப நாம எல்லாம் ஒன்னா இருக்கோம். அடுத்த வருஷம் நம்ம சேர்ந்து இருப்போமோ பிரிஞ்சிருப்போமோ அததான் அவ இன்டைரக்டா சொல்றா. எது எப்பப்பெல்லாம் நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும். சரி பூஜா, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க தேவா, என்ன அவசரம்? இப்பதானே கேக் வெட்டணும். நாம எல்லாரும் வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல பூஜா, அது வந்து இருங்க இருங்க இருங்க, செலவு பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு இல்ல ராதிகா, டின்னர்லாம் இன்னொரு நாளைக்கு சாப்பிடலாம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், மாமியை விட்டு வாங்கடா. வாடா. தம்பி,
வந்துட்டாங்க விஐபி. இனி அவங்க பாத்துப்பாங்க. ஐயா என்னது கூட்டம் ஆ? யாரு வேணுங்க? இவங்க எல்லாம் முகமுடி திருடுங்க சார். என் வீட்டுல கொள்ளையடிச்சிட்டு போகும்போது யாரோ நல்ல மனுஷன் வந்து இவங்களை அடிச்சு போட்டு நகையை மீட்டு கொடுத்துட்டு போனார். ராஸ்கல், உங்களை நான் ரொம்ப நாளா தேடி இருந்தேன்டா. மாட்டிக்கிறீங்களா? கான்ஸ்டபிள், இவங்களை ஏத்துங்க. இத பாருங்க, நான் எப்ப ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் வந்து சாய் சொல்லணும், புரியுதா? இந்த வாட்டர் செல்லப்பா இருக்கிற வரைக்கும் இங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே? ஹாய் பூஜா. ஹாய். சாரி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல தேவா, லேட்டா வர எல்லாரும் சொல்ற வழக்கமான டயலாக் தானே. தேவா, நேத்து என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பூஜா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்படி என்னென்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு? இல்ல தேவா, எனக்குன்னு யாருமே இல்ல. நான் கூப்பிட்ட உடனே என்னையும் மதிச்சு வந்தீங்கல்ல, அதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரு மாதிரியாவே இருக்கியே. ஏதாவது பிரச்சனையா பூஜா? இல்ல, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனைங்கிறது யாருக்கு தான் இல்ல பூஜா. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். உட்காரு. புரியுதா? Past is past. கொஞ்சம் பாத்துக்கடா. ஐ கண்ணுக்குட்டி. இந்த லவ்ஸா நடக்கட்டும் பண்ணுங்கடா, பண்ணுங்க, காதல் பண்ணுங்க, பண்ணி சீரழிஞ்சு போங்க. காட்டு மல்லி பூத்தி இருக்கேன், காவல்காரன் காத்தி இருக்கேன். தேவா, இவனெல்லாம் கொலை பண்ணி கூவத்துல போடணும். ஆமா தேவா, இப்ப சிட்டில தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல, அதுவும் கணவர்களுக்கு துரோகம் செய்யற மனைவிகளை கொலை பண்ணிட்டு ஆப்புன்னு வேற லெட்டர் எழுதி வச்சிருக்கானாமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் வைஃப கூட கொலை பண்ணிருக்கான். ராஸ்கல். ஏன் தேவா, தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு இவன் யாரு? அவன் கடவுளா இருப்பான். தப்பு பண்றவன் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். எனக்கு என்னமோ அவன் செய்யறது நியாயமா தான் படுது. ஆனா தப்பு பண்றவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான், அப்ப தெரியும். அவன் மாட்டும் போது பாத்துப்போம். இப்ப நம்ம கிளம்புவோம். சார், அவங்க 2 பேர் கையை கட்டி வராங்க சார். கொலகாரங்களா இருப்பாங்க. ஏய், நில்லுங்க. ஏன் 2 பேர் கையை கட்டிட்டு போறீங்க? எங்க கையை நாங்க கட்டிக்கிறோம். உன்னைய கேட்கல, இவனை கேக்குறேன். கரெக்டா கட்டிங்க சார். சார், சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆமா. அதே மாதிரி எங்க கையும் சின்ன வயசுல ஒட்டிச்சு சார். அதனால ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போயிட்டு. என்னது? ஆமா சிங்கப்பூர் சார். இப்படி போறீங்க? சிங்கப்பூருக்கு தானே சார் ரூட்? அட பாவிகளா, தென்மேற்கு வடதிசையில போண்டா, இப்படி போங்கடா. இந்த பக்கமா? நான் அப்பா சொன்ன கேட்டியா? வாயா. செல்லு மட்டும் அவசரத்துக்கு வேலையே செய்யாது. ஏய் மனோகரன், ஏய் டேய் மாப்ள மனோகரா, மச்சான் எப்பரா இருக்க? வைக்கமா இருக்கடா, நீ எப்படி இருக்க? வைக்கமா? நல்லா இருக்கு பாண்டியா, இவங்க 2 பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆட என்ன சார் நீங்க ஒரே ஊர்க்காரங்க, ஒண்ணா தான படிச்சு வந்தோம். அப்ப ஒட்டிட்டீங்க. ஆமாடா மனோகரா, ஆ. உங்க எஸ்டிவில எப்படி போயிட்டு இருக்கு? நம்பர் 1ல போயிட்டு இருக்கடா. ஆமா, நீ கூட ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, ஆ. கமிஷனர் கூப்பிட்டு திடுதுப்புன்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. ஆ. இப்ப அதான்டா போயிட்டு இருக்கு. அப்படியா மச்சான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஏதோ ஆப்பு ஒரு கொலைகாரன் சிட்டியே கலங்கடிச்சிட்டு இருக்கானே. பாத்துறா, உனக்கு ஆப்பு வச்சிர போறான் அவன். ஆ, அது எனக்கு இல்ல, அவருக்கு தான். ஆ? அவர் தானே கண்டுபிடிக்க போறாரு. இவர் தானே கண்டுபிடிச்சிருவார். வாங்க மாப்பிள்ள போலாம். டேய் மச்சான் நில்றா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? சன்டிவி தலைப்பு செய்தில சொன்னாங்களே. அடிக்காதீங்க மாப்பிள்ள. ஓகே அபி. ஏய் ராதிகா, பூஜா, என்ன திடீர்னு? what a surprise. தேவா, இவள என்ன பண்ணீங்க? உங்க வீட்டுக்கு வரணும்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டா தெரியுமா? நான் எனக்கு வாங்க உள்ள வாங்க பேசலாம். சாரி, புள்ளையார் ரூம் அப்படிதான் இருக்கும். என்ன பாக்குறீங்க? நானும் புள்ளையார் 2 பேரும் பேச்சுலர்ஸ் தான். உட்காருங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட காமிச்சேன், அதனால ஈஸியா வந்திருப்பீங்க. எந்த கஷ்டமும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமெரிக்கால இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அதானே எங்க வேலை. என்ன விஷயம் சொல்லுங்க.
அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். என்ன கொண்டு போய் தேவா ரூம்ல விடுன்னு ஒரே டென்ஷன் பண்ணி ஒத்த கால நின்னுட்டா. ஏன் இன்னொரு கால் என்னாச்சு? சும்மா இருங்க தேவா. இவள என்ன சொக்குப்படி போட்டு மயக்குனீங்க? உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதோ ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க வந்தாச்சு. தேவாக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோ. இது வந்தாலே எனக்கு ஃபோன் பண்ணு. பி கேர்ஃபுல். ராதிகா கொஞ்சம் இருங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஃப்ரிட்ஜ்ல பார்த்தேன். நான் போய் கேக்கும் கோக்கோ வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். ஐயோ, அது உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. விளையாடாதீங்க தேவா. ஏமா நடிப்புல சிவாஜி கணேசன், கமலஹாசன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டிய? நான் என்னமோ உன்னை விக்ரம், அதான் காசி விக்ரம் நினைச்சேன். ஆனா நீ தூள் சொர்ணக்கா ரேஞ்சில கலக்கிட்டு இருக்க. இப்ப என் கொள்கையே மாத்திட்டேடி. இது பாரு பூஜா, இது வரைக்கும் நான் வகுட்டுல குங்குமம், நெத்தில பொட்டு, கழுத்துல தாலி, கால்ல மெட்டி உள்ள பொண்ணுங்களை மட்டும் தான் கொண்டு இருக்கேன். முத தடவை கன்னி பொண்ணு கொலை பண்ணி கோவிந்தா கோவிந்தா போட போறேன். வழக்கமா நானா தேடி போய் தான் பூஜா கொலை பண்ணுவேன். முதலோடைய நீயான தேடி வந்து மாட்டிக்கிட்டேன். விதி. உங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க சொன்னல, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க போய் பார்ப்போம். தப்பு பண்ணிட்டிய பூஜா. அன்னைக்கே உன்னை கொண்டிருப்பேன். ஆனா விட்டுட்டேன். உன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துருச்சுடி. இப்பவா சொல்லு, எதுக்கா குருடி வேஷம் போட்டு என்கிட்ட நடிச்ச? நீ யார், போலீஸா? நான் தான் கொலை பண்ணேன். இப்ப என்ன பண்ண போற? கேக்குறல்ல, சொல்லு. சொல்றீங்கல்ல. நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். என் திறமையை எப்படியாவது நான் வெளிப்படுத்தணும்னு இருந்தப்ப எங்க ஐ நியூஸ் எடிட்டர் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. திருவான்மீர்ல கொலை நடந்த இடத்துல உங்களை பார்த்திருக்காங்க. அப்பதான் உங்க மேல சந்தேகப்பட்டு உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அன்னையில இருந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த குருடி விஷயத்துக்கு மாறினேன். ஆனா உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. அட்வொகேட் வீட்ல நீங்க கொலை பண்ணிட்டு ஓடும்போது நான் உங்களை பார்த்தேன். அப்ப இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தானே கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான எவிடன்ஸ் தேடி தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஏன் தேவா, ஏன் இந்த மாதிரி வெறித்தனமா கொலை பண்றீங்க? ஏன் என்கிட்ட நீங்க சொல்லிதான் ஆகணும், ப்ளீஸ். இது பாரு, பிளாஷ்பேக்ல சொல்ற அளவுக்கு என் கதை ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா பாதிக்கப்பட்டிருக்கேன்.
சொல்லு, நான் பண்ணிட்டு இருக்கிறது தப்பா? உனக்கு தப்புன்னு பட்டாலும் எனக்கு அதான் ரைட். சொல்லு. நீங்க என்னதான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் போலீஸ் உங்களை விடாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த கொலை பண்ற வேலையை விட்டுருங்களேன் ப்ளீஸ். எனக்காகவாவது. எதுக்காக நிறுத்தணும்? மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். போலீஸ் வந்து பிடிக்கட்டும், அப்புறம் பார்த்துப்போம். இந்த அட்வைஸ் பண்றவள எல்லாம் என்கிட்ட வச்சுக்காரு. அவர் கதையை கேட்கும் போது பாவமா தாண்டி இருக்கு. தேவாவை மாத்த முடியும்னு நினைக்கிறியா? முடியும். மாமா கை கட்ட கொஞ்சம் அவுத்து விட்டுரு மாமா. என்ன மாங்கடா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலாமே. யோ துக்கம் விசாரிக்காம விசாரிக்கிறாயா? அவன் கேட்டு போற மாப்பிள்ள கொலகாரப்ப எல்லாம் உன்னால வந்ததியா? மாமா எதுக்கு அந்த பொண்ணு நம்மளே பாத்துட்டு போறா? எல்லாம் நம்ம பர்சனாலிட்டி தான் மாப்பிள்ள. இன்னைக்கு நமக்கு லவ் லெட்டர் வருது இல்ல? உன்ன பார்த்தா? யோ அவ என்ன பாத்துட்டு போறாயா? ஏன் போறாத காலம் மாப்பிள்ள. என் பொண்ணு உண்மையில ஆசைப்பட்டுட்டா. அதனால தான் இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. மாமா கொஞ்சம் கிட்ட வாங்கல. மாப்பிள்ள வாயா. ஆமா கை கட்ட அவுத்து விடு மாமா. ஐயா என்னது இது? ஒண்ணும் புரியலையே. அப்பா ஏன் இவன் சுத்தி சுத்தி வரான்? ஏண்டா அப்போத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். போற வர வர போற என்ன விஷயம்? இல்ல இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒத்துமையா இருப்பானுவா. நீங்க மாமனும் மருமனும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கல? உண்மையிலே அலுசுமா இருக்கு. எங்க ஊர்ல 60 ரூபாய்க்கு மாமன் மருமன் ஓடிட்டான். 20 ரூபாய்க்கு மருமன் மாமன் ஓடிட்டான். ஊருக்காரங்க நம்மள பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பத்தியா? நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க பாக்கும்போது நீங்க ஐயா சத்தியமா எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அழாதையா அழாதையா. விஷயம் தெரியாம பேசாதயா. பாய போட்டு அத பணியாரத்தை வச்சு அதை சாப்பிட விடாம பண்ற அந்த நாய் போடுறான், நல்லா போடுறான். அது தெரியாம உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருதா? இங்க வாடா கிட்ட வாடா. உன் கண்ணெல்லாம் ஒரு கண்ணு அத ஆனந்த கண்ணீரா? போடு. கள்ளக்காதலுடன் உல்லாசம், பாத்ரூமில் பெண் படுகொலை. தெய்வமே வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். டீ சொல்றது டீ நக்கலா படம் என்ன? பச்சி வடை சாப்பிடு. நீ வடை வாங்கி தெரியா? ஏண்டா மாப்பிள, எச்சக்கையிலே காக்க விட மாட்டேன். வடையெல்லாம் வாங்கி கொடுத்து கவனிக்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சி, நம்ம ஆள் செட் ஆயிருச்சுன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடை மாலை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். கோயிலுக்கு போக முடியல, அதான் உனக்கு வடை. என்கிட்ட நக்கலா? என்னாச்சு உன் ஆளு? இப்பெல்லாம் நம்மள கண்டிக்கவே மாட்டுக்கடா. எப்படி கண்டுப்பா? இப்பதான் புருஷனுங்களுக்கு துரோக மண்டல வச்சிட்டு இருக்கால ஒருத்தன் ஆப்பு. வாழ அர்த்தம் மண்டாட்டி, அதான் பயந்துட்டா. புத்திசாலி. பாத்திரம் வச்சு உனக்கு சேர்த்து பின்னாடி வச்சிட போறான் ஆப்பு. விவரமா தான் இருக்கிறாங்க. ஏன் சார், சிட்டில ஏகப்பட்ட மரணம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கல்யாணம் பொம்பளைங்க எல்லாம் ஒருத்தன் ஆப்பு ஆப்புன்னு தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த போலீஸ் எல்லாம் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போலீஸ் ஏன் சார் குறை சொல்றீங்க? அவங்க நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அடக்க முடியும். மேலெடுத்து உத்தரவு இல்லையே, அவங்க என்ன பண்ண முடியும்? எங்க சார் இப்போ உள்ள போலீஸுக்கு எம்எல்ஏ விட்டு நாயை கண்டுபிடிக்கிறதுக்கும் எம்பி விட்டு எடுபடி வேலை செய்யறதுக்குன்னா நேரம் சரியா இருக்கு. அப்புறம் கொலகாரனா யாராச்சும் 2 தொட்ட போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க இருந்து பிடிக்க போறாங்க? தப்பு பண்ற பொம்பளைங்க அவங்களா திருந்தினா தான் சார் நல்லது நடக்கும்.
அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும். எவ்வளவு மெதுவா மானங்கட்ட மாப்பிள்ள, கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா, தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா, இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது, தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலாளி. டேய், இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு முடியாது முதலாளி, தீபாவளிக்கு தான் ஊருக்கு போவேன். ஆமா, தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வாடா. பொங்கல் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது முதலாளி, தீபாவளிக்கு தான் ஊருக்கு போவேன். ரெண்டு செவிட்டு பேக்கெல்லாம் ஒண்ணா செஞ்சாங்க, உருட்ட மாதிரி தான். ஒதுங்க. சாப்பிட போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன்டா இவ்வளவு லேட்டு? வீட்டுல வேலை இருக்குல்ல, சும்மா வரணும். சம்பளம் நாளைக்கு தரேன்டா. என்னங்க இங்க வாங்க. கண்ணே சரோஜா தேவி, நீ ஏமா இப்படி வேகாத வெயில்ல வந்திருக்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லங்க, முதல்ல இந்த டீ மாஸ்டரை வேலையை விட்டு நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. என்னம்மா சொல்ற? அந்த மாஸ்டர் வேலையை விட்டு நிறுத்துங்கங்கற. அவ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுங்க, இருந்தா விபரீதமாயிடும். நீ தானமா சொன்ன நல்லா வேலை செய்யறான்னு? அப்ப சொன்னேங்க, இப்ப வேண்டாம். சொல்றத கேளுங்க. நீ சொல்லிட்டல்ல, நிறுத்திடுறேன். டேய், நாளையில இருந்து உனக்கு வேலை கிடையாது, போடா வெளியே. வேணும்னா மாவாட்ட சொல்லுவாளுவ, பிரச்சனைனா நம்மள மாட்டி விட்டுருவாளுவ. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஐயா. அப்பா, இனிமே எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. ஆப்பு வைக்கிற விட்டு தப்பிச்சாச்சு. ஜெயந்தி, உனக்கு நைட்டி போட நல்லா இருக்கும். சேலை கடிட்டு வந்து நீ ஏமாத்திட்டிய. பல்ல இழிக்காதயா. எவனோ ஒருத்தன் எங்க இருந்தா ஆப்படிச்சிட்டு இருக்கானா, எப்படி வரான் எப்படி போறான்னு யாருக்கும் தெரியலையா. இனிமே நான் கொடுக்கற காசுக்கு மட்டும் நீ சாமான் கொடுத்தா போதும். என் வீட்டுக்காருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வர வர எல்லாரும் திரும்பி ஆடுவ? அப்ப வைக்கிற அணைச்சு வாழ்க. எங்க என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அருமை தெரியாம கள்ளக்காதலம் தான் பெருசுன்னு குழந்தைங்களையும் உங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேங்க. மனசு மாறி வந்திருக்கு. என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. 10 வருஷமா குடும்பம் நடத்தினோம், பட்டுன்னு விட்டு போயிட்ட. என் மனசு மன்னிக்கலாம், ஆனா இவங்க மன்னிப்பாங்களா? அப்பா, நீங்க தான் எங்களுக்கு 2 வருஷமா அம்மாவா இருந்தீங்க. அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேண்டாம்ப்பா. எங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒதுக்கிடாதீங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. புள்ளையும் புருஷனையும் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேனே. என் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. என்னடா மாப்பிள்ள, ஒயின் சாப்பிடலாம் ஈ அடிக்கி, யாரையும் காணோம். பிரச்சனை இல்லை அவனுக்கும். இப்பதான் இந்தியன் தாத்தா செயல ஒருத்தன் அடிக்கிறேன்னா ஆப்பு. அதனால பொம்பளைங்க எல்லாம் திருந்திட்டாங்க, ஆம்பளைங்க குடிக்கிறது இல்ல. அதனால வீட்டுல குடியும் கொடுத்தனமா சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. என்னாச்சு வாழ்க்கெல்லாம்? கூட்டம் அலமோதுதே. அம்பாள் அருள் புரிஞ்சுட்டாளா? சாமி, அம்பாள் ஒண்ணு அருள் புரியல, ஆப்பு வைக்கிறவன் அருள் புரிய வச்சுட்டான். இப்பெல்லாம் பொம்மநாட்டிங்க புருஷனோட குடியும் கொடுத்தனமா சந்தோஷமா இருக்காங்க. இந்த கோயில் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா கோயிலும் கூட்டம் பொங்கி வழியுது. அதனால முதல்ல ஆப்பு வைக்கிறவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சார், அந்த அட்வொகேட் வீட்ல டிரைவரா ஒர்க் பண்ற பையனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா தெரியும்னு சொன்னீங்க. சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நாம ஃபாலோ பண்ணோம்னா அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? சூப்பர் ஐடியா பண்ணியா. அந்த டிரைவர் பையன் என் கண்ணுக்குள்ளே இருக்கான். பாப்பலாம். போலாம் சார், வாங்க. மச்சான், பெப்சிலையும் கோக்குலையும் பூச்சி மருந்து கலப்படம் பண்றாங்களா? குடிச்சா கேன்சர் வருதாண்டா. ஒட்டி போயிருக்காது, அதான் பொருளை கிளப்பி விட்டாங்க. என்னங்கற இவன் என்ன அதுல இறங்கி பேசுறான்? பாண்டியா, இவன் தான் அந்த டிரைவர். டேய், இந்த வாட்டர் செல்லா போட தப்பிக்க முடியுமா? கேளு பாண்டியா. ஏய், அந்த கொலைய நீங்க 4 பேரும் சேர்ந்து தாண்டா செஞ்சீங்க. ஏய், உண்மையை சொல்லல முட்டிக்கிட்டு எல்லாம் பேத்துருவேன். போலீஸ் பத்தி தெரியல. இவன் தான் பாண்டியா நீ பேசியிருந்தது. ஏய், நீ தான் அந்த வீட்டுக்கார டிரைவர். உனக்கு அந்த கொலை சம்பந்தம் இருக்கா? சொல்லிட்டா. யாராவது? சார், எனக்கு அந்த கொலைக்கு அந்த சம்பந்தம் இல்ல சார். ஆனா அந்த கொலைகாரன் யார் நிச்சயமா அடையாளம் காட்ட முடியும் சார். யாரா யாரா கொலை பண்ணா? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எங்க பக்கத்துல ஒருத்தன் வெறுப்பத்தனால அவன் தான் சார், அவன் தான் அந்த கொலைகாரன். சார், நிச்சயமா அவன் தான் சார் கொலை பண்ணா. ஏய், அவன் தான் கொலை பண்ணான்னு உனக்கு அப்புறம் தெரியும்? ஏய், சொல்றேன். சொல்லுடானா. சார், நானும் வக்கீல் வைப்போம் பெட்ரூம்ல ஒண்ணா இருந்தப்ப
அந்த கொலைகாரன் கத்தியோட வந்தான் சார். என்ன மட்டும் வெளியே போய் சொல்றேன் சார். அந்த ஆண்டியை கத்தியால குத்தி அவன் தான் சார் கொலை பண்ணிருக்கணும் சார். எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். சரி, அவனோட அங்க அடையாளங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் சார், நிச்சயமா தெரியும் சார். ஓகே, நாளைக்கு காலையில நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வரணும், புரியுதா? ஓகே, எங்கயாவது ஏய், நீங்க எங்க போனா விட மாட்டேன்டா சார். பேச விட மாட்டியா? நீ பாட்டுக்கு இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு இப்ப அடிச்சு இழுத்துட்டு போய் விட்டுட்டு இங்க வாங்க. அவங்கள விட்டு பிடிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நாளைக்கு வர சொல்லுங்க. டேய், நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வந்துடணும், சரிதா? சரிங்க சார். ஜாக்கிரதை, புரியுதா? ஓகே சார். வாட்ட என்ன சார், டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பாண்டியா, நான் சொன்ன மாதிரியே தப்பு பண்ண பொம்பளைங்க எல்லாம் கொலை பண்றவன் ஒருத்தன் தான். அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க, இந்த வாட்டர் செல்லப்பாவோட ரேஞ்சே தனியே. பிடிக்கணும், அது மஸ்ட். நீங்க புடிச்சு போடுவீங்கண்ணா சார். உங்க ரூட்ல போய் கொலைகாரனை பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒருத்தன் தான் கொலையாளி. நாம ஸ்டைல பாருங்க எப்படி பிடிக்கிறான்னு. பர்டிகுலரா அந்த கொலைகாரன் யாருங்கிறத தெரியும்னு சொன்னேன். அவனோட அங்க அடையாளங்கள்லாம் கரெக்டா சொன்னீங்கன்னா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. இவன் தான் கொலைகாரன். இம்மீடியட்டா ஜனங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை நகரில் பல்வேறு இடங்களில் திருமணமான பெண்களை கொலை செய்து கொண்டிருந்த கொலைகாரன் யார் என்று தெரிய வந்துள்ளது. அவன் பெயர் தேவா. அந்த ஆப்பு மனிதனை இன்னும் 2 நாட்களில் பிடித்து விடுவோம் என்று உறுதியுடன் டிஜிபி பால் பாண்டியன் அறிவித்துள்ளார். டேய் மச்சி, ஆப்புன்னு எழுதி வச்சு கொலை பண்ணிட்டு இருந்தானே, அவனை போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சான். பேப்பர்ல அவன் போட்டோவோட போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் சன்மானமா. அப்போ இனிமேல அவனுக்கு போலீஸ் வைக்க போது ஆப்பு. ஏய், அந்த ஆப்பு வைக்கிறவன போலீஸ் பிடிச்சிட்டாங்களாண்டி? ஆவண்டியவன் நிறைய பொண்ணுங்களை திருத்திட்டானா? இவங்களை யார் தப்பு பண்ண சொன்னது, யார் திருந்த சொன்னது? தேவா மக்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பாயிட்டாரு. எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களும் அத நியாயம்னு சொல்றாங்க. போலீஸ் அவரை தேடி பிடிக்கிறதுக்கு முன்னால நாம அவரை சந்திச்சு ஒரு 10 நிமிஷம் STVல இன்டர்வியூ எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பத்திரிகைக்கும் அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இதெல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு பூஜா. ஓகே மேடம். தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறித்து மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, எங்க போனாரு? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ, என் உயிருக்கு உழ வச்சுட்டானுங்க. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. ஐயோ, ஆளாக்கு தலை வந்துட்டானே. புடி புடி தள்ளி போடு, தள்ளி போடு. மாப்பிள்ள மாப்பிள்ள, கண்ணே அஞ்சலி தேவி, எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ சார், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள, மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது, பாவம்.
இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா ஆமா சார். ஆ, விடுதலை 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 ஆவி அப்பா என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா ஐயோ கணேசா அடி பாவி யாரு இது கணேச நீங்க வேறங்க நான் கடவுளை கூப்பிட்டேன் அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி என் ராசா தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன் கிளவி உன்னை கொண்டுட்டு நானே உனக்கு சொந்த ஓடுறேன் ராஜு நானும் நீயும் பழகுறது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு ராஜு நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் இல்லன்னா சூசைட் பண்ணிக்கலாம் ராஜு என்ன பிரியா பிள்ளைங்களை வச்சுட்டு ஓடி போலாம் சொல்றேன் இது உனக்கு நியாயமா இருக்கா எனக்கு அவங்களோட நீயோட முக்கியம் ராஜு கட்டின புருஷனை விட பெத்த குழந்தைங்களை விட உங்களுக்கு எல்லாம் கள்ளக்காதலம் தான் முக்கியமா போயிட்டான்ல ப்பு. ஏண்டி நானும் எத்தனை கொலை தாண்டி பண்றது என்ன திருந்தவே விட மாட்டீங்களா வேற வழியே இல்ல என்ன மாப்ள பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா அது இதுதான் உன் வழியிலே வந்து உன்னை பிடிச்ச பாத்தியா சரி விலங்க கையில மாட்டுமா இல்ல நீ அப்ப ஜீப்ல இருக்கிறியா இங்க பாருமா இவனை பிடிக்கிறதுக்கு நீ ரொம்ப உதவியா இருந்திருக்க அதுக்கு நன்றி இனிமேலாவது புருஷனுக்கு துரோகம் செய்யாம இரு போ 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 இந்த பக்கம் போ மச்சா நாமளே இப்படி இருக்கமே வாழ்ற செலப்பா எப்படி இருப்பாரு அஜித் விஜய் மாதிரி இருப்பாரு அண்ணக்காடி மாதிரி தான் இருப்பாரு ஆஹா வந்துட்டாருப்பா சார் நிஜமாவே நீங்க குறவன் தானா இல்ல போலீஸா அதை விட இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆமாங்கண்ணா குறத்தி பார்த்தா உங்களை விடாதுங்கண்ணா ஏண்டா உங்க 2 பேத்துக்கு நக்கலா போச்சா ஒளிவெளிக்கு படத்துல எம்ஜிஆர் குடம் கொடுத்தி வேஷம் போட்டு போலீஸ்ல இருந்து தப்பிச்சாரு அதே மாதிரி நம்மளும் குடம் கொடுத்தி வேஷம் போட்டு உலகாரனை பிடிச்சவன் நீங்க என்ன சொன்னீங்க இதுவும் எம்ஜிஆர் போட்டு பாசி பண்ணி தான்டா என் டேலண்ட புரிஞ்சுக்கங்கடா ம் வர வர நானும் உங்களை மாதிரியே மாறிட்டு இருக்கேன் சார் உங்க பேச்ச கேட்டு கெட்டப்ப மாத்தி வேஷத்தையும் போட்டாச்சு பாப்போம் ஆமா ஆமா நாங்க மார்வசத்துல இருக்கோமா கம்பட் கஞ்சனா இது பாபிலோன் ஃபேஷனா பசிமணி ஊசி போட்டு மாலை கோர்னா பூம் பூம் ஷக்கலாக்க காட்டு மல்லி கொக்கலாக்க மொட்டு பூத்து குலுங்க போது வாசம் பாடு கண்ணி தீவு நான் சுத்தி காட்டவா ஆழ கடல் நான் முத்தெடுக்கவா கண்ணி தீவு நான் சுத்தி காட்டவா ஆழ கடல் நான் முத்தெடுக்கவா இருந்து கிடக்கும் ஹோட்டல் மெழுகியேற்றவா கண்பட்டு காஞ்சனா இது பாபிலோன ஃபேஷனா பாசி மண்ணில் ஊசி போட்டு மாலை கோருனா பூம் பூம் சக்கலக்க காட்டு மல்லி குக்களக்க மொட்டு பூத்து குலுங்கும் போது வாசம் பாடுனா கட்டியரங்க விசுவ போல கேள்வி கேட்கவா அதையெல்லாம் நிறுத்தி நாம பேட்டி கொடுக்கவா மதுர வீரசாமி போல பதில் சொல்லவா பாரி பள்ளல் போல நானும் பாரி கொடுக்கவா பெப்சி உங்க சாய்ஸ் நீ பாட்டு கேட்கவா லேட்டஸ்ட் சாங்கா நான் போட்டு காட்டவா நினைச்சத கேளு நான் நீங்க கேட்ட பாடல் அந்தி நேரம் எதுக்கு இந்த கூடல் உறவ குரத்தி
நமக்கு கோட்டை எதுக்குடா கண்பட்டு காஞ்சனா இது பாபிலோன காஷனா பாசி மணியில் ஊசி போட்டு மாலை கோருனா அபும் பும் சக்கலக்க காட்டு மல்லி குக்களக்க மொட்டு பூத்து குலுங்கும் போது வாசல் பாருங்க தீபாவளி ராக்கெட் நித்திய கொளுத்தவா மாமா பட்டாசு மதிச வெடிக்கவா பெருமாத்து பட்டு புடவை எடுத்து கொடுக்கவா திருநெல்வேலி அல்வா உனக்கு கிண்டி கொடுக்கவா காவிய தமிழ நீ சொல்லி கொடுக்கவா காவிரி நீர நான் வரவழைக்கவா அஞ்ச நிலத்தனா முழுது காட்டவா யானை கட்டிதா போரடிக்கவா அங்க பதுமை நானு புதுமை படிக்கவா கண்பட்டு காஞ்சனா இது பாபிலோன காஷனா பாசி மணியில் ஊசி போட்டு மாலை கோருனா அபும் பும் சக்கலக்க காட்டு மல்லி குக்களக்க மொட்டு பூத்து குலுங்கும் போது வாசம் பாருங்க கண்ணி தீவு நானு சுத்தி காட்டவா ஆழ கடல் நானு முத்தெடுக்கவா இருந்து கிடக்கும் ஹோட்டல் மெழுகு ஏத்தவா கண்பட்டு காஞ்சனா இது பாபிலோன காஷனா பாசி மணியில் ஊசி போட்டு மாலை கோருனா அபும் பும் சக்கலக்க காட்டு மல்லி குக்களக்க மொட்டு பூத்து குலுங்கும் போது வாசம் பாருங்க வாங்க பூஜா வண்டியில இரு, உட்காருங்க. சீக்கிரம் வாங்க போங்க சீக்கிரம் போங்க டிரைவர் இருங்க இருங்க ஓகே யாரும் வரல வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் வாட்ச்மேன் கேட்ட போடுங்க யார் வந்து கேட்டாலும் யார் வீட்ல இல்லைன்னு சொல்லுங்க உள்ள வர்றதுக்குள்ள என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு தெரியுமா ஏன் இப்ப மட்டும் என்ன சிங்கப்பூர் எஸ்கேப் ஆயிருக்கோம் போலீஸ் இந்த நிமிஷமும் இங்க வரலாம் நீ கொஞ்சம் சும்மா இரு தேவா நீங்க தனியா இருந்த வரைக்கும் உங்க ராஜ்யமா இருந்துச்சு இப்ப நீங்க தான் எல்லா கொலையும் பண்ணிருக்கீங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு சோ எந்த நிமிஷமும் உங்களை வந்து பிடிக்கலாம் அதனால அதுக்கு முன்னாடி எங்க லட்சியத்துல நீங்க பங்கெடுத்துக்கணும் புரியல. அதாவது எஸ்டிவின்னு ஒரு சேனல் இருக்கு அதுல ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு சமுதாயத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் பங்கெடுத்துக்கிற நிகழ்ச்சி அதுல நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் நினைச்சேன் சுயநலம். ஐயோ தேவா இது சுயநலம் இல்ல உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ண கொலையெல்லாம் தப்பு இல்ல சரின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்ல நியாயத்தை நான் எதிர்பார்க்கல பூஜா. என் பையனும் இன்னும் முடியல. போலீஸால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன தேவா புரியாம பேசிட்டு இருக்கீங்க போலீஸ் உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இதோ பாரு பூஜா நான் இங்க இருக்கிறது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லு நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல ஒரு ப்ராப்ளமும் இல்ல நீங்க எங்க இருங்க எங்க போகாதீங்க. இப்ப என்னடி பண்றது? நம்ம மனோகரனை போய் பாப்போம். கண்டிப்பா ஏதாவது ஸ்டெப் எடுப்பாரு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாரு. சாப்பிடுற நேரத்துல காஃபி. இந்த பழக்கத்தை நீங்க எப்பதான் மாத்த போறீங்களோ? ரொம்ப அழுக்காத குடு. ஹலோ அண்ணா. ஹாய் பூஜா, how are you? எங்க இவ்வளவு தூரம்? உட்காருங்க. ப்ளீஸ் இடம் உட்காருங்க. என்ன பாக்குற? இவதான் உன் அண்ணி. ஏய் போய் காப்பி கொண்டா. அப்புறம் நான் உன் பெரியம்மா பையன், உன் அண்ணன். என்னை பத்தி எப்பாவது விசாரிச்சிருக்கியா நீ? நீ என்ன பத்தி விசாரிக்கிறது இல்லையோ, ஆனா உன்னை பத்தி நான் எல்லார்ட்டும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். நீ கூட ஏதோ ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கல? ஆமாமா, நான் ஒர்க் பண்ற பத்திரிகையோட எடிட்டர். வணக்கம். என் கூட ஒர்க் பண்ற ராதிகா சார். அண்ணா நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லுமா. வந்தேன். தேவான்னு ஒருத்தர் அதான் இப்ப சிட்டில நிறைய கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட கேள்விப்பட்டேன். ஆப்பிள் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் செய்த கொலை நியாயமா அநியாயமா எனக்கு தெரியாது. ஆனா அவர் ரொம்ப நல்லவர்னா, உண்மையிலேயே நல்லவர்னா. எங்க கஸ்டடியில தான் இப்ப இருக்காரு. சரி, நீங்க மனசு வச்சீங்கன்னா வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். இப்ப எங்க வீட்டுல தான் இருக்காரு. அப்படியா? வரீங்களாண்ணா? ஆனா எங்களுடைய சேனல் ரூல் பிரகாரம் நாங்க யாரையும் வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்க கூடாதுமா. ஆனா அவங்க வந்து இங்க பேட்டி கொடுக்கலாம். ஒண்ணு செய்ய முடிஞ்ச அவரை ஸ்டுடியோ கூட்டு வா, எங்க எம்டி சொல்லி அவரோட பேட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். சார் நீங்க நினைச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இத பாருங்கம்மா, பூஜாவுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா எங்களுடைய சேனல் ரூல் பிரகாரம் என்னுடைய தகுதி மீறி எதையும் செய்ய முடியாதுமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்க பேசிட்டீங்கன்னா நான் எஸ்டிவி கூட்டிட்டு வந்துடலாம்லண்ணா? கண்டிப்பா நான் பேட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். நீ அவரை ஸ்டுடியோ கூட்டு வா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா. ஓகேண்ணா நான் வரேன். இரு ஸ்காட் ஸ்டார்ட் பண்ணு. இருக்கட்டும்ண்ணா, அன்னைக்கிட்ட சொல்லிடுங்க. சரி. நான் இன்னொரு நாள் வரேன். சரி. தேங்க்யூ சார், சரி. வரேன்.
என்னை எங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் எதுக்குமா? 15 வருஷமா பிரிஞ்சிருந்த நீங்க எங்க எஸ்டிவி மூலமா ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிஞ்சிருந்த நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கார பாப்போன்னு நினைச்சீங்களாமா? கண்டிப்பா நினைச்சேன். அந்த நம்பிக்கை தாமா இப்ப உங்க வீட்டுக்காரோட உங்களை சேர்த்து வச்சிருக்கு. சமுதாயத்துல பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. துன்பத்துக்கு பின்னாடி இன்பம் வரும்னு இவங்கள பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சின்ன பிரேக். இந்தியாவில் லீடிங் ட்ரக் தயாரிப்பாளர் யார்? டாடா. எங்கள் ட்ரக்குக்கு பெஸ்ட் என்ஜின் ஆயில் எது? சாதாரண ஆயில்ஸோடு ஒப்பிடும்போது புதிய டாடா பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தில் உள்ளது ஒப்பற்ற ஃபார்முலா BX 101. அது தருகிறது ட்ரக்குக்கு அதிக சக்தி மிகவும் தேவைப்படும் போது. உங்கள் ட்ரக் டாடா என்றால் என்ன தேவா, முகம்லாம் வெறுத்திருக்கு, என்னாச்சு? பூஜா, நீ சொன்ன அந்த எஸ்டிவி ப்ரோக்ராம் இதானா? ஆமா. ஏன்? அதுல நான் இன்டர்வியூ கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இன்டர்வியூவா? நிஜமா? உண்மையிலே? ஆமா. Really? Promise? Yes! My God! ஐனஸ் பத்திரிக்கை கண்டிப்பா நம்பர் 1. நம்ம மேடம் கிட்ட சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. மேடம்க்கு சீக்கிரமா ஃபோன் பண்ணிடு. அவங்க நம்பர் என்ன? அவசரத்துல எல்லாம் மறந்துரு. தேங்க்ஸ் தேவா. எடுங்களா போன. ஹலோ தேவா, சாரி மேடம். தேவா நம்ம ப்ரோக்ராம்க்கு வர ஒத்துக்கிட்டாரு. நான் மனோகர் ஆண்டி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எஸ் மேடம். ஓகே. பை. ஹலோ அண்ணா, நான் பூஜா பேசுறேன்னா. ஹாய் பூஜா, சொல்லுமா. தேவா பேட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? நீங்க எம்டி கிட்ட சொல்லி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கொடுத்துருங்க. சரி சரிம்மா, நான் எம்டி கிட்ட சொல்லி உடனே பேட்டிக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நாளைக்கு நாங்க வரும்போது நீங்க எஸ்டிவில இருப்பீங்கலண்ணா? நான் நாளைக்கு வர முடியாதுமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்புறேன். மறக்காம எம்டி கிட்ட சொல்லி. நான் கண்டிப்பா சொல்றேம்மா. கால் டு யூ. ஹலோ. சொல்லுங்க மனோகர். அப்படியா? நம்ம சேனலுக்கு அது ஒரு பிளஸ் தான். ப்ரோகிராம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எதுக்கும் பாபுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நாளைய தலைப்பு செய்தி தேவா பத்தி பரபரப்பா போட போறோம். ஃப்ரண்ட் பேஜ் எம்டி விட சொல்லுங்க. இங்க எடிட்டர் யாரு? நான் தான் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. இங்க பூஜா ராதிகான்னு 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? இங்க தான் வேலை பாக்குறாங்க. ஆமா, அவங்கள பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? இப்போ அவங்க 2 பேர் எங்க இருக்காங்க? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்களே. சரி, அவங்க வீடு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார். இங்க பாருங்க, போலீஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இந்த பரமா, இந்த வாட்டர் செல்லப்ப வந்த பிறகும் போய் சொன்னீங்கன்னா கொடாவள போட வேண்டியது இருக்கும். கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 7. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிஸ்டர் மனோகர் சொன்னார்ல, தேவா இவர்தான். ப்ளீஸ் டு மீட் யூ. சார், நம்ம இன்டர்வியூ பண்ண போற மிஸ்டர் தேவா இவர்தான். எங்க எம்டி. மனோகர் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்புறம் ஸ்டுடியோக்குள்ள கூட்டிட்டு போய் ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அனாவசியமா யாரையும் உள்ள விட வேணாம். புரியுதா பாபு? ஓகே ஓகே மேடம். ப்ளீஸ் கம். வாட்ச்மேன், வாட்ச்மேன் சார், இங்க வாங்க. முதல்ல இந்த கேட்டை லாக் பண்ணுங்க. யார் வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. முக்கியமா போலீஸ் வந்தாங்கன்னா உடனடியா நீ இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். வணக்கம். பரபரப்பான இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாம சந்திக்க போற நபர் தமிழ்நாட்டிலே முக்கியமான புள்ளி. அவரை போலீஸ் வெளியே வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ஒரு கொலைகாரர்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். அவர் ஏன் இந்த கொலைகள்லாம் செஞ்சார்? அவரே நம்ம கிட்ட அதை சொல்ல போறாரு. மிஸ்டர் தேவா.
வாங்க, எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். தம்பி, நீங்க சிட்டில பல கொலைகள் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் போலீஸ் உங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கல்யாணமான பொண்ணுங்களை மட்டுமே மர்டர் பண்ணதாகவும் அதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வர யாரையும் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற கண்ணோட்டத்துல நாங்க பாக்குறதும் கிடையாது. எங்களுக்கு தேவையெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாத உண்மைகள். நீங்க கொலைகாரனா மாறினதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களை ஆழமா காயப்படுத்திருக்கு. அது எப்போ, எப்படி, யாரால நடந்ததுங்கிறத மறைக்காம சொன்னீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு பலமா இருக்கும். பிறக்கும் போதே யாரும் கொலைகாரனாவும் கொள்ளக்காரனாவும் பிறக்கிறது இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்ல போற இந்த உண்மைகள் தான் உங்க வாழ்க்கை பாதையை மாத்தி அமைக்க போகுது. அதனால உங்க தண்டனையும் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை இங்க இருக்கிற 50 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடே, ஏன் உலகமே பாத்திட்டு இருக்கு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. பிறக்கும் போதே யாரும் கொலைகாரனாவோ இல்ல கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. உண்மைதான். ஒரு கிராமத்துல கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிக்கு நான் மகனா வந்து பிறந்தேன். நமக்கும் ஒரு வாரிசு வந்துருச்சேன்னு சொல்லி எங்க அப்பா ஊருக்கே இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டார். எங்க அப்பாவுக்கு என் மேல பாசம் அதிகம். ஆனா எனக்கு எங்க அம்மா மேலதான் பாசம். எங்க அப்பா அம்மாவும் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்ல அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அதுக்கும் எங்க அப்பா சிரிச்சுக்குவாரு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 5 வயசுல 1ஆவதும் 6 வயசுல 2ஆவதும் படிச்சுட்டு இருந்த என்ன 7 வயசுல இவன் நல்லா படிக்கிறான், இவனுக்கு அறிவு அதிகம்னு சொல்லி 3ஆவதுல போடாம 4ஆவதுல போட்டாங்க எங்க டீச்சரும் வாத்தியாரும். மத்தியானம் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டாலும் சாயந்தரத்துல வீட்டுக்கு போய் அம்மா கையால ஒரு பிடி சோறாவது சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் ரொம்ப ஆசையா அம்மா கையால சாப்பிடலான்னு வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்த்தப்போ அங்க எங்க அம்மாவும் வேற யாரோ ஒரு ஆம்பளையும் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கட்டி பிடிச்சு கட்டில படுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு அறியாத வயசா இருந்தாலும் நம்ம அம்மா ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. வெளியில ஓடி வந்து அழுதுட்டு இருந்தேன். அங்க நடந்ததை எங்க அப்பாவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை கூப்பிட்டு, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் பார்த்ததை மறந்துட்டேன், நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, மிரட்டி கூட பார்த்தாரு. இவ்வளவு ஏன் கால்ல கூட விழுந்து கெஞ்சிருக்கிறார். அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க அம்மா ஒண்ணு விட எனக்கு அவர்தான் பெருசுன்னு எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மீறி பிள்ளைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவன் மனசு உடைஞ்சு படுத்திருந்த எங்க அப்பா எங்க அம்மாவும் சாரி அந்த பொம்பளையும் அவங்களோட கள்ளக்காதலனும் தலைவணி எடுத்து எங்க அப்பா முகத்துல போட்டு அமுக்கி கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தனா அவங்க காலில் விழுந்து எங்க அப்பா ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னு கதறி அழுத. ஆனா அவங்க அதை காதலே வாங்கிக்கல. எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு செத்து போனாரு. என்ன ஒரு நாய் மாதிரி எட்டி உதச்சிட்டு அவங்க இந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் புருஷனை கொண்டுட்டு கள்ள காதலனோட ஓடி போன மவன் சொல்லி என்னை யாருமே ஊருக்குள்ள சேர்த்துக்கல. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன். அப்புறம் நான் எப்படிலாம் வளர்ந்துருப்பேன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, புரிஞ்சுப்பீங்க. எல்லாருக்கும் அம்மா ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அவ பேசி அம்மா பேசி எங்க அம்மா பண்ண தப்பு 10 வயசுல எனக்கு காயமா இருந்துச்சு. அதுவே 20 வயசுல தெரியா மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மி மதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய சாட்சியா வச்சு 1000 பேரை கூட்டி தாலி கட்டுற ஒவ்வொரு புருஷனுக்கும் துரோகம் பண்ற மனைவிகளை நான் கொல்ல ஆரம்பிச்சேன். ஏன் அதை ஒரு லட்சியமாவே நான் எடுத்துக்கிட்டேன். வாட்ச்மேன் கதவு தர. ஒரு வாட்ச்மேன் சொல்லி ஒரு வாட்ச்மேன் கதவு திறக்க முடியாது சார். எங்களை யார் நினைச்ச? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம். ஒரே கதவை. என்ன சார் பிரச்சனை? சார் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு இருக்க ஒரு கொலைகாரன். நாங்க அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார்.
நான் உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது சார். உள்ள லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு. என்ன சார் நீங்க கொலகாரம் உள்ள இருக்கான்னு சொல்றோம், லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. முதல்ல கதவு தரங்க சார். முடியாது சார். ப்ரோகிராம் முடியற வரைக்கும் யாரையும் உள்ள விட முடியாது. சார் நீங்க யாரு சார்? ஜெனரல் மேனேஜர். நாங்க எம்டி டே பேசணும், அலோவ் பண்ணுங்க சார். ஆமா சார், கேப்டன் இன்டர்வியூ கன்ஃபார்ம். சார் ஆமா ஒத்துக்கிட்டாரு. 1 மினிட். வெளிய போலீஸ்லாம் வந்திருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? நீங்க பார்த்து பேசினா அமைதியா வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வர சொல்லுங்க. தம்பி, உங்க கதையை கேட்கும்போது கல் நெஞ்சுக்காரனு கூட கண்ணீர் வந்துடும். ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து ஜானகி பேசுறீங்களா? உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்னமா சொல்லுங்க? ப்ளீஸ் உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே. அந்த தேவா கண்ணு நியாயம் தெரியல. அவங்க அம்மா மேல தான். ஓகே ஓகே, थैंक यू மா, थैंक यू. பாத்தீங்களா தேவா, மதுரையில இருந்து ஒரு அம்மா போன் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க பண்ணது நியாயம்ன்றாங்க. உள்ள லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா நாங்க சப்போர்ட் பண்றோம். சார் செல்லப்பா சார், உலகம் நர்ஸ் பண்ண எஸ்டிவி வந்தோம் சார். எம்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறார் சார். ஆமா சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஐ வெயிட்டிங் சார். ஓகே சார். கமிஷனர் வராரு. हेलो, சொல்லுங்கம்மா. आई एम जयश्री. कहां से? बॉम्बे से. बॉम्बे से? हां बोलिए. देवा का कहानी सुन के मैं बहुत दुख हो गई. अच्छा देवा ठीक से किया. अच्छा ठीक है, थैंक यू वेरी मच. பாத்தீங்களா தேவா, இப்போ மும்பைல இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க. நாடு முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க சொல்றோம் தேவா பண்ணது கரெக்ட். அரெஸ்ட் பண்ண கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெளிய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. போலீஸ் பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. ஸ்டுடியோ ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. சரி ஆட் இல்லாம கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். అలాగా మంచిదండి, థ్యాంక్ యూ. பாருங்க தேவா, உங்க வாக்கு மூலம் மக்கள் மத்தியில பரபரப்பு ஆயிடுச்சு. எல்லாருமே நீங்க பண்ணது நியாயம்ன்றாங்க. உங்களுக்கு ஜனங்களோட ஆதரவு அமோகமா இருக்கு. உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் ஈஸியா வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும். சொல்லுங்க தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் கதையை கேட்ட நீங்க என் ஊர் எதுன்னு கேட்கல, எங்க அப்பா அம்மா பேரு எதுவுமே கேட்கல. பரவாயில்ல, நானே சொல்றேன். என் ஊரு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கரிசல்பட்டிங்கிற கிராமம். எங்க அப்பா பேரு சிங்காரம், எங்க அம்மா பேரு பிரேமா. அந்த பிரேமா உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. சார் என்னாச்சு? எம்டி எவ்வளவு சொல்லி பார்த்தேன் சார். அவனை உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு அவர் கேட்க மாட்டேங்கிறார் சார். எங்க இருக்காரு? உள்ள இருக்கார் சார். வணக்கம் சார். நீங்க? இவர்தான் ஜிஎம் சார். ஐ அம் சிட்டி கமிஷனர். வேர் சார் எம்டி? உள்ள இருக்கார் சார். ஐ வாண்ட் மீட். நான் சொன்னது எதுவுமே உங்க ஞாபகத்துக்கு வரல. நீங்க எல்லாம் என் கதையை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. என் அப்பாவை கொன்னு என்ன பரிதவிக்கு விட்டு போன துரோகி அம்மா இவங்கதான். நான் இப்ப இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை, புருஷனையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு நல்ல காதலனை தேடி போற ஒவ்வொரு பொம்பளைக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். அவங்களோட பிள்ளைங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தேவாவா உருவாயிடக்கூடாதுங்கிற பயமும் இருக்கணும். காலையில எழுந்திருச்சு நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்கிறத உணர்ந்து அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடி உழைச்சி கலைச்சி வீட்டுக்கு வர புருஷனுக்கு கை கால் அமுக்கி உள்ளனாலும் பரவாயில்ல, அவன் கூட கடைசி வரைக்கும் உண்மையா வாழணுங்கிற நினைப்பாவது இருக்கணும். ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க சார். உள்ள இருக்கிறவன் பயங்கரமான அக்யூஸ்ட், நிறைய கொலை எல்லாம் பண்ணிருக்கான். அவனை நாங்க இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் கோஆபரேட். ஐயோ, உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு பூரா இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலே நம்பர் 1 சேனல் எங்களுது. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். புருஷன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக தீ குளிச்சவள ஒரு பொம்பளை தான். தான் புருஷன் ஊனமாயிட்டான்னு தெரிஞ்சு அவனை தோல்ல தூக்கி சுமந்தவள ஒரு பொம்பளை தான். தான் புருஷனை உத்தமன் நிரூபிக்க ஒரு ஊரையே அழிச்சவள ஒரு பொம்பளை தான். அப்படிப்பட்ட உத்தமிங்க பிறந்த இந்த நாட்டுல உங்கள மாதிரியே சில பொம்பளைங்க இருக்காங்களே. இது பாருங்கம்மா, நான் உங்களை பழி வாங்கணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல. மிஸ்டர் செல்லப்பா, இது ப்ரோகிராம் இன்னும் half an hourல முடிஞ்சிடுமா? ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம ஆட்கள் எல்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ப்ரோகிராம் முடிஞ்சு அவன் வெளியே வந்த உடனே ஜஸ்ட் அரெஸ்ட் ஹிம் இமிடியேட்லி. பாவம்,
கடவுளே உங்களை என் கண்ணுல காட்டிட்டாரு. எல்லாருக்கும் தேவடியா பையன் திட்டும் போது கோபம் வரும். ஆனா நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நான் அப்படிதானம்மா. நீ செட்டலுமா? உன்னாலதான் நான் கொலைகாரனே ஆனேன். இதுக்கு மேல என்ன தூக்குல போட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐம் சாரி சார். ஜேம் சார், கொஞ்சம் முன்னாடியே எங்களை அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம். எஸ் சார், நாங்க பிஃபோரவே இங்க வந்துட்டோம் சார். பட் சேனல் ஆளுங்க எங்களை உள்ள விடல. அதனால இந்த அசம்பாவிதம் நடந்தது. பட் தி அக்யூஸ்ட் இஸ் அரெஸ்டட் சார். எஸ் சார். சார், நான் பாக்கி நேரம் வந்து பேசுறேன். ஓகே. பாச்சா அண்ணா, அவன் கையில இருக்க அவளுங்க அவுத்து விடு. போடுறாங்கிறேன். சார் என்ன சார்? ஓடுறா. உயரிய கலாச்சாரங்களாலும் குடும்ப பாரம்பரியங்களாலும் பிணைக்கப்பட்ட நமது தேசம் இன்று கள்ளக்காதலால் இல்லை, கள்ளக்காமத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இம்மூன்று சமுதாய குற்றங்களை விடவும் கொடியது கள்ளக்காமம். சில நிமிட சந்தோஷத்திற்காக ஒரு தலைமுறையை தருதலையாய் தவிக்க விடுவது என்ன நியாயம்? திருமணம் எனும் புனிதத்தை மதிப்போம். குற்றமில்லா பெண்மையை கோயிலாக்குவோம். நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆண்கள் உங்களை பூஜிக்க நினைக்கிறார்கள். நீங்கள் கோயிலுக்குள் தெய்வமாக இருங்கள், தெருவுக்கு வர வேண்டாம்.